ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் சுஜா ஷே டு செட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இதோட ஒரு பே லீஃப் அண்ட் ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் அண்ட் ஒரு மராத்தி முக்கு இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதோட 3 பெரிய வெங்காயம் நறுக்குனது அதை இதோட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 2 நறுக்குன பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோட ஒரு நறுக்குன தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. இதோட புதினா அண்ட் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே தேங்காய் பால் சாதத்துக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். இப்போ இதில் தேங்காய் பால் ஒரு நார்மலான டம்ளரில் ஒரு 3 டம்ளர் இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதோட 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதில் கொஞ்சமாக கர்ட் அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதை அப்படியே இன்னொரு குக்கருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த கேப்பில் நம்ம சிக்கன் கிரேவி செய்யலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் 3 காஞ்ச மிளகாய் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு அண்ட் அதோட ஒரு நறுக்குன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அதோட ஒரு வெங்காயம் நறுக்குனது அண்ட் ஒரு தக்காளி நறுக்குனது இதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அது நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதோட 8 கேஷ்யூஸ் ஆட் பண்ணி இதை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் அண்ட் கொஞ்சமாக அதில் சோம்பு அண்ட் ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணி அதை நல்லா அது எண்ணெயில் பொரியிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதோட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுங்கள். அதோட நல்லா கழுவுன சிக்கன் பீசஸை இதில் ஆட் பண்ணலாம். அதோட 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள்.
இதில் கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா சிக்கன் வெந்திருக்கும். நம்ம தேங்காய் பால் சாதம் சிக்கன் கிரேவி இஸ் ரெடி. இதுதான் ஃபைனல் லுக். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.